தமிழகத்தில் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு சிறப்பான திட்டம் ஒன்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்குகிறது. விவசாயிகள் விவசாயத்துடன் சேர்த்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு லாபம் பார்க்க வேண்டுமென்ற நோக்கத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு கீழ் 100 முதல் 500 ஆடுகள் வரை வளர்க்க முடியும். 100 ஆடுகள் வளர்ப்பிற்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுகிறது. அதாவது 2 லட்சமிலிருந்து அது மட்டும் இல்லாமல் இருமுறை வழங்கப்படும் போது 5 லட்சமாக தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அதே போல் 200 ஆடுகளுக்கு 40 லட்சமும், 300 ஆடுகளுக்கு 60 லட்சமும், 400 ஆடுகளுக்கு 80 லட்சமும், 500 ஆடுகளுக்கு 1 கோடி வரைக்கும் 50% மானியத்தோடு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்களாம். ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறுவது எப்படி? அதாவது உத்தியம் மித்ரா என்ற இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆடு வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெற இருக்க வேண்டிய தகுதிகள்: ஆடு வளர்ப்பு பயிற்சி பெற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். விண்ணப்பம் செய்யும் விவசாயிகளுக்கு குறைந்தது 1 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். சொந்த நிலம் இல்லாதவர்கள் 10 ஆண்டுகளுக்கு, ஓகேங்களா, சொந்தமாக பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்கள் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகை எடுத்து ஆடுகளை நம்ம வளர்க்கலாம். விவசாயிகள் தவிர கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய எதுவுமே தேவையில்லை. அவங்க தகுதியானவர்கள். ஒருவேளை ஓகேங்களா உங்களுடைய நிலத்தின் மீது கடன் இருந்தாலும், கிசான் கிரெடிட் இயங்கினாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. இது ஆடு வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகவும் முக்கியத்துவமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம நிறைய பேசலாம். தமிழகத்தில் ஆடு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்திங்கன்னா ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்லையே அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆடு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.